இன்னைக்கு நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் எந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து உங்கள் கட்சி தலைவர்கள் சொன்னாங்க? புதிய சங்க நிர்வாகிகள் அனௌன்ஸ் பண்ணும்போது மருத்துவர் ஐயாவுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. எதற்காக அது ஏற்பட்டுச்சு? என் பேர் வைரஸ் குமார், நாகப்பட்டினம் மாவட்டம். இன்றைக்கு 2024ஆம் ஆண்டிற்கு விடை கொடுப்போம், 2025 வரவேற்போம் என்ற ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று கொண்டிருக்கிற கட்சியினுடைய பொதுக்குழு இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றது. இது ஐயா சென்னையா வந்து கருத்து வேறுபாடுலாம் சொல்ல முடியாது. ஐயாவுடைய கருத்து சொல்லியிருக்காங்க சென்னையா. ஐயா என்ன சொல்கிறாங்களோ அந்த சின்னையா ஏற்று தான் நடப்பாங்கங்கிறது எல்லாருக்கும் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. கண்டிப்பாக ஐயா எந்த முடிவு எடுத்தாலும் அது நன்மைக்காகவே இருக்கும். இதில் சின்னையாவுக்கு வந்து அவங்களோட கருத்து சொல்லியிருக்காங்களே தவிர அவங்கள கலந்து பேசி நல்ல முடிவை அறிவிப்பார்கள் என்று நாங்கள் அனைவரும் எதிர்பார்க்குறோம். இரண்டு சின்னையா அவர்களும் பெரிய ஐயா அவர்களும் என்ன சொல்கிறார்களோ அதை கட்டுப்பட்டு நடப்பது எங்களுடைய தலையாய கடமை. பொது வெளியில் இப்போ தான் 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு, இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு குடும்ப தகராறு தானே. ஒரு உரிமையில் பேசுகிறது வந்து தவறில்லை. இது இந்த உரிமையாக தான் நாங்கள் பார்க்குறோமே தவிர ஒரு கருத்து வேறுபாடவோ சண்டையாகவோ நாங்கள் பார்க்கல. இது எங்கள் குடும்பத்தில் நடக்கிற சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள். இது ஒரு பாட்டாளி குடும்பம், அவ்வளோதான். இன்றைக்கி நடந்த கூட்டத்தில் புதிய இளைஞர் அணி தலைவர் அறிவிக்கும் போது நான் உருவாக்கிய கட்சி நான் யாரை வந்து அறிவிக்கிறோனோ அவங்கள வந்து தலைமையில் ஏற்று செயல்படணும் அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க. விருப்பம் இல்லைன்னா விலகிடுங்க அப்படின்னு மருத்துவர் ஐயா வந்து ஒரு உத்தரவு பட்டார். கோபமாகவே சொன்னார். எதற்காக? இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நல்ல திறமையான ஆள் செயல்படுத்தணுங்க. முதல்ல அந்த கட்சிக்கு திறமையான ஆள் வேணுங்கிறது ஐயாவோட கருத்து. அது வந்து அனுபவம் உள்ள ஆளாக வேணுங்கிறது அவருடைய கருத்து. வேறு ஒன்றும் இல்லைங்க இதுதான். ஆனால் அது வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனைங்கிறது கிடையாதுங்க. அதோட முடிஞ்சு போச்சு. மண்டபத்தில் அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் ஐயாவோட சின்னையாதோட தான் எல்லாம் நாங்கள் உறவினர்கள் தான். பாமகங்கிறது உறவுக்கார கட்சி. அது புரியுதுங்களா? யாரும் பிரித்து வாழ முடியாது. எந்த விதத்தில் பார்த்தாலும் அவங்க எனக்கு அப்பா வருவார், எங்கள் தம்பியாக வருவார், சின்னையா எங்கள் உறவுக்கார கட்சி. அது எங்கள் குடும்ப சண்டை மாதிரி தான். இதில் வந்து ஒரு சண்டைங்கிறது சச்சரவே இல்லைங்க. நான் எதிர்பார்க்குறது அனுபவமான ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க போடுறாங்க தலைமையில் பிரிப்பி போட்டுருக்காங்கன்னா ஐயா அவங்க திறமையாக இல்லைங்கிற சொல்லி வாய்ப்பு இல்லைங்க. அது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. அது எல்லா பத்திரிகையில் பெருசுப்படுத்துறதுலாம் ஒன்றும் விஷயமே ஒன்றும் கிடையாது. என் பேர் சுப்பிரமணியன். பழைய 1980 வணிக சங்கம் உருவாக்கின நாள்லேருந்து ஐயாவோட இருக்கிறாள்னா அதனால் இது ஒன்றும் கிடையாதுங்க. 4 செவத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சாராய வியாபாரியையும் சமூக விரோதியுமாக பெரிய பொறுப்பெல்லாம் கொடுப்பாங்க சில கட்சியில். அதுமாரி கிடையாது. எதாக இருந்தாலும் பகிரங்கமாக பேசுவோம். அதான் பாமகங்கிறது. புரியுதா இல்லைங்களா? அதான் இன்றைக்கு வந்து இந்த பொதுக்குழு போராட்டத்தில் வந்து ஐயா சின்னையா வந்து நிறைய இப்போ இதுகளை அறிவித்தாங்க எங்களுக்கு. அதில் வந்து பொறுப்புகள் வந்து ஐயா வந்து கொடுத்தாங்க. இது வந்து ஐயாவும் சின்னையாவும் மறுபடியும் வீட்டில் கலந்து பேசி இது என்ன முடிவு எடுப்பாங்களோ நாங்கள் எல்லாருமே அதுக்கு உட்பட்டு அவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நாங்கள்லாம் உட்பட்டு போவோம். பாட்டாளி மக்கள் கட்சி உறவுகள் வந்து எப்பொழுதுமே ஐயாவுக்காகவும் சின்னையாவுக்காகவும் நாங்கள் எப்பொழுதாகவும் இருப்போம். அவர்கள் சொல்லுகிறதை தான் நாங்கள் கேட்போம். கூட்டத்தில் ஐயா சொல்லும் போது இவர் அன்புமணி ராமதாஸ் அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எதற்காக அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? முகுந்தனம் போடக்கூடாதுன்ட்டு எதிர்ப்பு தெரிவித்தாருன்னு இல்லை. சின்னையா சொல்லுறது வந்து அனுபவம் உள்ளவர்களை போட சொல்லி சொன்னாங்க. ஐயா வந்து ஐயாவுடைய அனுபவம் எங்கள் யாருக்குமே இல்லை. இருந்தாலும் இதனுடைய கலந்து ஆலோசனை செய்து அவர்கள் முடிவு எடுப்பார்கள். நாங்கள் அதுக்கு எல்லோரும் தலை வணங்குகிறோம்.